ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு வித் கவி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் நடந்த பல்லைக்கு வீடியோ தான். இதில் முழுக்க முழுக்க என்னுடைய குரல் மட்டும்தான் இருக்கும். வைஷுமாவுக்கு என்ன நடந்துச்சு அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பள்ளிக்கு முதல் நாள் ஜூன் 6 என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நாளாக வைஷுமா மாற்றிட்டா. நான் ஒரு வாரமாக வைஷுமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வைஷுமாவுக்கு ரொம்ப முடியாமல் ஆனதையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆனால் முழுசாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கல, ஏன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க, உடஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 6 வைஷுமாவுக்கு ரொம்ப முடியல. படுத்தே இருந்தா, சாப்பிடலை, தண்ணி குடிக்கல. சொல்லப்போனால் வைஷுமா தலையை விட்டுட்டா அப்படின்னு தான் சொல்லணும். வைஷுமா லூஸாக இருக்கிறவளே கிடையாது. வைஷுமா ஸ்பாஸ்டிசிட்டி குழந்தை. அவள் எப்பயுமே டைட்டாக தான் இருப்பாள். அவளை தூக்கும் போதும் டைட்டாக இருப்பாள், உட்கார வச்சாலும் டைட்டாக இருப்பாள். எல்லாத்தையுமே இது பண்ணி தான் நாங்கள் உட்கார வைக்கணும். அப்படி இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். வைஷுமா ரொம்ப லூஸாக இருக்கா, ரொம்ப டயர்டாக இருக்கா. தலையை வேறு விட்டுட்டா. தலையே அவளால் தூக்க முடியல. அந்த அளவுக்கு இதாகிட்டா. ஹாஸ்பிட்டல் போனால் பிபி டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க அனுப்பிச்சாலுமே எனக்கு மனசு தாங்கலை. நான் முருகர்கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன், காணிக்கை கட்டி வேண்டிக்கிட்டேன். அப்பா முருகா, எனக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது, நாளைக்கு வைஷுமா கையால் தான் உனக்கு நான் சிறப்பு கொடுக்குவேன். நீ ஊருக்குள்ளே வர இல்லை, வைஷுமா கையால் தான் நான் தேங்காய் பழம் தருவேன். அதுக்குள்ளே நீ ரெடி பண்ணிவிடு, சரியா? நான் ஹாஸ்பிட்டல்லலாம் இருக்க மாட்டேன். வைஷுமா ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இருக்க மாட்டேன். பாப்பாவுக்கு மோளம் பார்க்கணும். ஊருக்குள்ளே மோளம் அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, பட்டாசு வெடிப்பாங்க. இதெல்லாம் வைஷுமா பார்க்கணும். அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும். அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் வைக்கக்கூடாது, நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும், சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது முனீஸ்வரர் கோயில், சக்தி வாய்ந்த முனீஸ்வரர். அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அப்பா, சக்தி வாய்ந்த முனீஸ்வரா, கோயிலுக்குள்ளேருந்து நாளைக்கு ஊரை சுற்றி பார்க்க வரீங்க இல்லை, நாளைக்கு வைஷுமா கையால் தான் நான் உங்களுக்கு தேங்காய் பழம் கொடுப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் அவளை ரெடி பண்ணி கொடுத்துருங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். மறுநாள் 7ஆம் தேதி காலையில் டவுனாகவே இருந்தா. ஆனால் மதியம் ஆக்டிவ் ஆகிட்டா. வைஷுமா மதியம் ஆக்டிவ் ஆகிட்டா. அதுக்கப்புறம் மோல் அடிச்சுட்டு போகிறதெல்லாம் தூக்கிட்டு போய் நான் காட்டுறது, வசந்த் தூக்கிட்டு போய் காட்டுறது, அவங்க அப்பா தூக்கிட்டு போய் காட்டுறதுன்னு சொல்லி வைஷுமாவுக்கு அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இது நைட்டு தான் சாமி மரம் ஊர்வலம் வரும். ஒரு சாமி கிடையாதுங்க, 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 இல்லை 6 சாமி வராங்க. அதோடு சேர்த்து என்னுடைய அப்பன் ஆறுமுகனும் ஊர்வலமாக வந்தார். அவருக்கு வைஷுமா கையால் சிறப்பு கொடுத்தேன். அவருக்கு மட்டும் இல்லை, எல்லா சாமிக்குமே சிறப்பு கொடுத்தாச்சு நல்லபடியாக. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா கடவுள் நம்ம கேட்டதை உடனே செஞ்சு கொடுத்துட்டார் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடும் இல்லையா? எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேணாம், வைஷுமா என் கூடவே இருந்தால் போதும். இப்படியே இருந்தாலும் போதும், வைஷுமா என் கூட இருக்கணும், என் கிட்ட இருக்கணும். அதை தான் நான் ஆசைப்படுறேன். ஓகே, நிறைய விஷயத்த பேசிட்டோம். கடவுள்கிட்ட நம்பிக்கையோடு நம்ம எதை கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாரு. கேட்குறதுல தான் இருக்குது. என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்டுட்டோம்னா கரெக்டாக கொடுத்துருவாரு. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக என்னுடைய வாய்ஸாக இருந்துச்சு. நாளைக்கு பார்ட் 2 வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எங்கள் ஊர் பல்லைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. வைஷுமாவுக்கு என்ன ஆச்சுன்னு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு எல்லோ ஹார்ட் கொடுங்க, நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். ஓகேவா? பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பை.